ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இவரை பத்தி 2 நாளுக்கு முன்னாடி தான் நாம பேசியிருந்தோம். இவருக்கு திடீர்னு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா நேற்று இரவு அவர் அந்த சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்திருக்காரு ரோபோ சங்கர். எத்தனை பேர் சிரிக்க வச்ச ஒரு மனுஷன் இன்னைக்கு அத்தனை பேரையும் அழ வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ரோபோ சங்கர் நேற்று இரவு 7:30 மணி அளவுல உயிரிழந்திருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவை திறந்தாலும் சரி, டிவியை திறந்தாலும் சரி, யாரு எங்க என்ன பேசுறதுன்னு கேட்டாலும் சரி, அத்தனை இடத்துலையும் இவரோட பேர் தான் ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லார் மனதிலையும் நீங்கா ஒரு இடம் பெற்றவர் தான் ரோபோ சங்கர். 1978 பிறந்த அவரு 1997 விஜயகாந்துடைய ஒரு படத்துல கிரவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு சினிமா உலகத்துக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சில படங்கள் வாய்ப்பு வந்தாலும் பெரிய அளவுல இல்லாம சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கிரவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் அவரு வந்துட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீண்ட கால இடைவெளியை எடுத்திருந்தாரு சினிமாவில இருந்து. திரும்பவும் கலக்கப்போவது யாரு மூலயமா வந்த அவரு ஒரு காமெடியோட ஷோக்கு உச்சக்கட்ட புகழ்ல யார் யாரெல்லாம் போக முடியுமோ அதுல இவரும் ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். சோ தன்னோட காமெடி திறமையால இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கக்கூடிய ஒரே கலைஞர் அப்படின்னா அது ரோபோ சங்கர் தான். இன்னைக்கு நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் உருவாக்கிட்டாங்க. பட் இவங்க எல்லாருக்குமே சீனியர், இவங்க எல்லாருக்குமே முன்னுதாரணம் அப்படின்னா ரோபோ சங்கர் தான். நிறைய பேரு சின்ன திரையில இருந்து வெள்ளி திரைக்கு போவாங்க. ஆனா போன கொஞ்ச நாள்லயே திரும்ப வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ஒரு சில படங்கள் மட்டும்தான் வாய்ப்பா கிடைக்கும். அதை தாண்டி அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல அவங்க ரிட்டர்ன் வந்துருவாங்க. அதே மாதிரி ரோபோ சங்கரும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தன்னோட விடா முயற்சியால தனக்கு கிடைச்ச அந்த சின்ன சின்ன வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அவரை தேடி வர அளவுக்கு தன்னோட நடிப்பு திறமையை காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுல ஒரு சில படங்கள் அவரோட கரியர்லயே ரொம்ப முக்கியமான படங்களா அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த படங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் அவரோட கேரக்டர் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்துல அன்னைக்கு காலையில 6 மணில இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி பண்ணியிருப்பாரு. அதை அவரை தவிர வேற யாராலையும் பண்ணியிருக்கவே முடியாது. வேற யாராவது பண்ணியிருந்தாலும் அது இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் அந்த காமெடியை யூஸ் பண்ணி அவங்க கேலி கிண்டல் பண்றதுக்காகலாம் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தனுஷ் கூட நடிச்ச மாரி படமா இருக்கட்டும், தல அஜித் அவங்க கூட நடிச்ச விஸ்வாசம் படம், விஜய் அவர்கள் கூட நடிச்ச புலி படம், இது எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு படத்துலயும் அவ்வளோ அழகா தன்னோட தனி திறமையை அவர் காட்டியிருப்பாரு. காமெடி சென்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் ஸ்டாண்டப் காமெடி எல்லாம் பண்ணுவாங்க. இவர் பாடி லாங்குவேஜோட சேர்த்து காமெடி பண்ணுவார். இவர் பண்ற காமெடி மட்டுமா ஃபேமஸ் ஆச்சு? இவர் ரோபோ மாதிரி டான்ஸ் ஆடினதுனாலதான் இவருக்கு ரோபோ சங்கர் அப்படின்ற பேரும் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் ஆட தெரியாதவங்கலாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் ஸ்டேஜில் எப்படி ஆடுவாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டெப்பு போடுவார். அந்த ஸ்டெப்பு பல படங்கள்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி காமெடியாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், பாடி லாங்குவேஜ், இது எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அவர். ஸோ பல லட்சம் பேரை நாளுக்கு நாள் நிறைய நாள் அவர் சிரிக்க வச்சிருக்காரு. ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரையும் அழ வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு அவரை இழந்து அந்த குடும்பம் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க தொடர்ந்து சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அப்படின்னே சொல்லலாம். இவங்க யூடியூப் சேனல்ல இவங்க ஃபேமிலியில என்னென்ன பண்றோம் அப்படின்றது எல்லாத்தையும் கண்டென்ட்டா எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ரீசெண்டா கூட ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டு போட்டோ ஷூட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ தன்னோட மகள் கல்யாணத்தை அவ்வளோ பிரம்மாண்டமா அவ்வளோ கோலாகலமா நடத்தினாரு. எல்லாருமே தான் மகள் கல்யாணத்தை பத்தி பேசணும் அப்படின்ற அளவுக்கு சூப்பரா நடத்தி முடிச்சாரு. அதுக்கப்புறம் அவங்க பிரெக்னன்ட் ஆனாங்க. ஒவ்வொரு மாதம் அந்த வளைகாப்பு விழாவையும் அவ்வளோ சிறப்பாக நடத்தியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியா சேர்ந்து நிறைய ரீல்ஸ் போடுறது, டான்ஸ் பண்றது, அவுட்டிங் போறது, இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்களையும் எடுத்து போடுவாரு. அந்த வீடியோக்கெல்லாம் நார்மலா நமக்கு பார்க்கறதுக்காக அப்படின்னு இல்லாம அதுல அவ்வளோ காமெடி சென்ஸ் இருக்கும். அவங்க எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட ரீல்ஸ் பண்றது, ஒரு குடும்பம் ஹாப்பியா இருக்கிறத பார்த்தாலே நமக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும்.
எப்பவுமே உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது அடுத்தவங்கள சிரிக்க வச்சு பார்க்கறதும், அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுலயும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலைய தான் ரோபோ சங்கர் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு நடிகரா இருந்திருக்காரு, ஒரு பெரிய காமெடி ஆர்டிஸ்ட்டா இருந்திருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல மனிதராவும் இருந்திருக்காரு, ஒரு நல்ல தந்தையா இருந்திருக்காரு, ஒரு நல்ல கணவரா இருந்திருக்காரு. ஸோ நம்ம எல்லாருமே பார்த்த வரைக்கும் தனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ரியல் ரோலா இருக்கட்டும் எல்லாத்தையும் பெஸ்ட்டா பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம வெறும் 46 வயசு தான் அவருக்கு ஆகுது. கடந்த 2 வருஷமாவே அவர் மஞ்சள் காமாலைக்கான ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அதாவது அவருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லும் போதே அந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நாள் சினிமாவிலே அவர் இல்லாம இருந்தாரு. என்ன அப்படின்னு பாக்குறப்போ மஞ்சள் காமாலையால ரொம்பவே அவர் பாதிக்கப்பட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி, அவங்களோட மகள் எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் அவரை மீட்டு கொண்டு வந்தாங்க. மீட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு தன்னை ஆக்டிவா வச்சுக்க ஆரம்பிச்சாரு. திரும்பவும் தன்னோட உடல்நிலை குணமாக்கிட்டு வருது அப்படிங்கிற பட்சத்துல அடுத்தடுத்த படங்கள்லயும் நடிக்க ஆரம்பிச்சாரு. அப்படிதான் இப்ப ரீசெண்டா கௌதம் வாசுதேவ் மேனன்ல ஒரு படம் வந்து அவர் கமிட் ஆயிருந்தாரு. சோ அந்த படத்தோட ஷூட்டிங்ல அவர் இருந்திருக்காரு. சோ அந்த படத்துக்கான பிரஸ் மீட்டை 17ஆம் தேதி பிரசாத் லேப்ல அவர் வந்து கொடுத்திருக்காரு. அதுதான் அவர் வந்து லாஸ்டா பிரஸ் மீட் கொடுத்தது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சோ அதுலயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா, ரொம்ப ஒரு காமெடி சென்ஸோட, ரொம்ப ஜாலியா, ரொம்ப யதார்த்தமா அவர் வந்து பேசியிருப்பாரு. ஸோ அதை பார்க்குறப்போ அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதாவது அந்த படத்தோட ஷூட்டிங்ல அன்னைக்கு சாயந்தரம் தான் அவருக்கு வந்து உடல்நிலையில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் மயக்கம் அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாவே டீஹைட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பிபி வந்து லோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சுவாசத்துல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே அவருக்கு மஞ்சள் காமாலை பாதிப்பு இருந்ததுனால கல்லீரலும் சிறுநீரகமும் நிறைய வந்து சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி மருத்துவமனை தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. சோ தொடர்ந்து அவரை வென்டிலேட்டர்ல வச்சுதான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. நேத்து ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க குடும்பம் கண்டிப்பா அவர் மீண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி நேரத்துல தான் நேத்து 7:30 மணிக்கு இல்ல அவரை காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க. சோ அதை தொடர்ந்து 7:30 மணிக்கு மேலதான் அவரோட உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்த அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களே அதிகாரப்பூர்வமா அறிவிப்பும் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த செகண்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ பேரும் பேசுறாங்க, அவ்வளோ பேர் வந்து அழுவுறாங்க. பேசுறாங்கன்னு சொல்றதை விட அவ்வளோ பேர் கண்ணீர் மல்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மனிதருக்கு வந்து இருக்க முடியுமா அப்படின்னா அது இவர் மட்டும்தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன் நாம கூட அவரோட ப்ரோக்ராம பல டைம் பார்த்து சிரிச்சிருக்கோம். இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு பாக்குறப்போ காமெடியில ஃபர்ஸ்டா இருந்தது ரோபோ சங்கர் தான். அது மட்டும் இல்லாம ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட பாடி லாங்குவேஜ். அந்த பாடி லாங்குவேஜ் தான் அவர் காமெடியே பண்ணுவாரு. ஸோ எல்லாமே நல்லபடியா கைகூடி வந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு இழப்பு சாதாரண இழப்பா கண்டிப்பா இருக்கவே முடியாது. இது ஒரு பேரிழப்பு. அவங்க குடும்பத்துக்கும் சரி, சினிமா துறைக்கும் சரி, ரசிகர்களுக்கும் சரி, முக்கியமா தமிழ்நாட்டுக்கே இது ஒரு பேரிழப்பு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் அத்தனை பேருமே ஸ்ட்ரெஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு இவரோட காமெடி வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் ரிலீஃப் ஆகுறவங்க இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை கண்டிப்பா நம்மளால பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் சொல்றத நம்மளால கேட்க முடியுது. ஸோ ரீசெண்டாக தான் வந்துட்டு அவங்களோட மகள் இந்திரஜாக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை பிறந்ததையும் அந்த குடும்பமே சேர்ந்து அவ்வளோ அழகா கொண்டாடினாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஸோ அவரோட ஒரு ஆசை என்னவா இருந்திருக்கு தொடர்ந்து அப்படின்னா எப்பவுமே அந்த குழந்தைய கொஞ்சும் போது அவர் சொல்ற ஒரே விஷயம், என்னோட பேரனையும் நான் வந்து சினிமா துறைக்குள்ள கூட்டிட்டு போகணும், நானே அவனுக்கு நடிப்பு சொல்லி தரணும், நானே அவனுக்கு டான்ஸ் சொல்லி தரணும், அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே அவனுக்கும் காமெடி சென்ஸ் நான் சொல்லி தரணும், இது எல்லாத்தையும் கத்து கொடுத்து ஒரு குழந்தை நட்சத்திரமாவே அவனை நான் சினிமாவில் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. இது அவருடைய ஒரு பெரிய ஆசையாவும் வச்சிருந்திருக்காரு. சோ அந்த குழந்தைக்கு கமல் சார் தான் பேர் வச்சிருக்காரு, நட்சத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கமல் சார் வச்சு அந்த பேரு மாதிரியே எப்பவுமே சினிமா
சினிமா துறையில பெரிய நட்சத்திரமா அவங்க சிறந்து விளங்குவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அப்படின்ற வார்த்தைய அடிக்கடிக்கு ரோபோ சங்கர் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்ல அப்படின்னு நினைக்கிறப்போ அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நெறைய பேரு ரொம்ப அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ராவா ஒரு ஃபேமிலில ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா, அந்த ஒய்ஃப்க்கு என்னென்ன சடங்குகள்லாம் செய்வாங்களோ, அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா, இதுவரைக்கும் நாம வந்து பிரியங்கா ரோபோ சங்கர பார்த்த வரைக்கும் எப்பவுமே மங்களகரமா அவ்ளோ அழகா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பயங்கர ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும் அவங்கள பார்க்குறப்போ. ஸோ இன்னைக்கு அவங்களோட நிலைமை அப்படின்னு நினைக்கிறப்போ அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு அந்த சடங்குகள்லாம் செய்யறத கூட எல்லாரும் வந்து எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பார்க்கும்போது கண்ணே கலங்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. இந்த மாதிரி ஒரு இழப்பு இந்த வயசுல வேணுமா அப்படின்னா கண்டிப்பா அது நடந்திருக்கவே கூடாது. பட் எல்லாருமே அவங்களோட உடல்நிலையில இன்னும் கொஞ்சம் வந்து கான்ஷியஸா இருக்கணும். அவங்களோட உடல்நிலைய ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கணும். ஒரு குடும்பத்துல அந்த தலைவன் நல்லா இருந்தாலே அதுதான் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரோபோ சங்கரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு தான் எல்லா விஷயமும் பாசிட்டிவா பண்ணியிருக்காரு. பட் எதிர்பாராத விதமா இந்த இறப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதை யாராலையும் கண்டிப்பா ஈடு செய்யவே முடியாது. ஸோ ரோபோ சங்கருடைய இழப்பு அப்படிங்கிறது அவங்க குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சினிமா துறைக்கே அப்படின்னு சொல்லலாம், மொத்த தமிழ் ரசிகர்களுக்கே அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இதை யாராலும் ஈடு செய்யவே முடியாது. ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி எங்களோட டீம் சார்பாகவும் நாங்க பிரேயர் பண்ணிக்கிறோம்.